வாகை சுடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சியும் சுமதியும் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தடுத்து நிறுத்தினால இப்போ மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, அக்கா நீ கவலைப்படாத, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி தான் நாங்கள் வருவோம், அதனால் நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருடி வேணும்னா உங்கள் அக்காவையும் வேணாம் உன் கூட கூட்டிகிட்டு போய் எனக்கு எந்த வித ஆட்சி பண்ணியும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மீனாட்சி வந்து இதுக்கு மேலே நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அப்புறமா என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது அப்போ சுமதி வந்து மீனாட்சி தடுத்து நிறுத்துறாங்க. இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லவும் தேன்மொழி வந்து இதை பார்த்துக்கிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ வந்து சுமதி வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை அவங்க அழைச்சிட்டு வரவும் இது பார்த்துட்டு இருக்கிற தேன்மொழி அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. மனவும் வந்து அவங்க தேன்மொழியை சமாதானப்படுத்தினாலும் ஆனாலும் தேன்மொழி அழுதுகிட்டு இருக்கும்போது மீனாட்சியும் அவங்க சுமதியும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே சுமதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பொண்ணுக்கு வந்து அதாவது பேசுறதுல கொஞ்சம் அவள் தடுமாறுவாளே தவிர மற்றபடி அவகிட்ட எந்த வித குறையும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் கொண்டு என் பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவங்க எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லி நினைச்சேன், ஆனால் இப்போ தானே தெரியுது ஒவ்வொருத்தருடைய சுயரூபம் அப்படின்னு சொல்லவும் இப்போ மீனாட்சி வந்து சொல்றாங்க, ஆமாம்மா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற ஒரே நல்லவர்னு பார்த்தாக்கி மனோ மாமா மட்டும்தான், அவர் நல்லவராக தானே இருக்கிறாரு, அதனால அக்காவை பற்றி நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லவும் அந்த ஜீவா இருக்கானே அவன் ரொம்ப அயோக்கியமானவன், அந்த வீட்டில் இருக்கிற மொத்தம் 3 ஆம்பளைங்களை 2 பேரும் வந்து இவ்வளோ மோசமானவங்க அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற, அந்த ஜீவா கூட மோசமானவன் அப்படிங்கும்போது ஆமாம்மா அது ஒரு தனி கதை, நான் அப்புறமா சொல்கிறேன், ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவங்கள இன்னும் நான் 4 வாரத்தை கேட்டுட்டு வந்திருப்பேன், ஆனால் நீ தான் வந்து என்ன அழைச்சிட்டு வந்துட்டு அப்படிங்கும்போது இங்கே பாரு என்ன இருந்தாலும் சரிதான், தேன்மொழியை நம்ம அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், இதுக்கு மேலே நம்ம பேசினோம்னா அப்போ தேன்மொழிக்கு தான் ஏதாவது பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா அப்பத்தா வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ தேன்மொழி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுமதி அவங்க சுமதியில் சக்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கத்த எல்லாரும் இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்தால் எப்படி ஆக்கும், அது மட்டும் இல்லாமல் தேன்மொழி நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கிறா, அவள் கையால் விளக்கேற்ற வேண்டாமா, அதனால் விளக்கேற்ற சொல்லுங்க அப்படிங்கும்போது ஆமாண்டி ஆமாம் விளக்கேற்றுறது ஒன்று தான் குறைச்சலாக இருந்துக்கிட்டு இருக்குது, இவள் வீட்டுக்குள்ளே வந்ததுமே வந்து எல்லா தரித்திரையும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கவும் இது கேட்டதுமே மனம் வந்து அப்பத்தா இப்படிலாம் பேசாத அப்பத்தா அப்படிங்கும்போது என்னடா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறியா, இங்க பாரு என்னை எதிர்த்து பேசுனா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சக்தி வந்து சொல்றாங்க, இங்க பாருங்கத்த அதான் எல்லாருமே பேசி எடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சுதுல, இதுக்கு மேலே வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டு போகணுமா என்ன, அவள் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கிறா, நம்மளை நம்பி வந்திருக்கிறா, அவளை விளக்கத்தை சொல்லுங்க, அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லாம் வந்து அதாவது சாந்தி முகூர்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கவும் ஆமாண்டி இப்போ அது ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது, இந்த வீட்டுக்கு வரும்போதே வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா, இல்லை இவளுக்கு இதெல்லாம் பண்ணுறது ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது அப்படிங்கும்போது அத்தை நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, தேன்மொழி இதில் என்ன பிரச்சனை பண்ணுன்னா அவள் வந்து பாவத்தை என்ன இருந்தாலும் சரி தான் நம்மளை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறா, அப்படி இருக்கும்போது இப்படி தான் நீங்கள் செய்யலாமா அப்படிங்கும்போது அப்போ ஜீவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு அப்போ தான் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கும்போது ஆமாண்டா இவன் பேச வந்துட்டான், இது எல்லா பிரச்சனையும் காரணமே நீ தாண்டா, அதனால் எதுவும் பேசாது அப்படிங்கவும் உடனே வந்து ஜீவா வந்து நினைக்கிறாங்க, அப்பத்தாவை இப்படிலாம் வந்து பேசினோம்னா சரி கட்ட முடியாது, அதனால் வந்து தேன்மொழி அண்ணி வந்து அவங்க கையால் விளக்கெத்தணும், அதனால நம்ம ஒரு திட்டத்தை போட வேண்டியதான்னு சொல்லிக்கிட்டு ஜீவா பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து ஒரு திட்டத்தை சொல்லவும் அவங்களும் வந்து அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது எதுக்கு கையெழுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீங்கள் வந்து வீடை இந்த மாதிரிக்கு ஜப்தி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்தோம்ல, அப்போ வந்து உங்கள் பேரில் தானே வீடு இருக்குது, நீங்கள் வந்து உடனடியாக வந்து கையெழுத்து போட வரணும் அப்படின்னு சொல்லவும் இப்போமே நான் வரணுமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இப்போமே நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்பத்தாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சக்திகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, இங்கே பாருடி நான் போய் கையெழுத்து போட்டுட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அப்பத்தா வெளியே போனதுக்கப்புறமா ஜீவா வந்து சக்திகிட்ட சொல்கிறாங்க, எங்கள் பாருமா தேன்மொழி அண்ணியை கூட்டிகிட்டு போய் அதாவது விளக்கத்து வைமா அப்படிங்கும்போது அத்தை இல்லாத நேரத்தில் நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அப்பத்தா வந்தாக்கி நான் பேசிக்கிட்டுதேன் நீ கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு தேன்மொழியை அழைச்சிட்டு போகும்போது இங்கே பார்த்தோம்னா தேவி வந்து அதிர்ச்சடைகிறாங்க, அம்மாச்சி இல்லாத நேரத்தில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கவும் இங்கே பாருங்கத்த அம்மாச்சி இல்லாத நேரத்தில் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது நல்லா இல்லை அப்படிங்கும்போது உடனே ஜீவா வந்து தடுக்கிறாங்க, எங்கே பாருங்க நீ அவங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கிறாங்க, அதனால வந்து அவங்க தான் விளக்கெத்தணும், நீங்கள் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அப்படி அப்பத்தார் வந்தாங்கன்னா அப்பத்தாக்கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறது அப்படிங்கும்போது இவன் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது உடனே தேன்மொழி நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அழைச்சிட்டு போகவும் மனம் வாடா அப்படிங்கும்போது மனமும் எந்திரிச்சு போகிறாங்க. அடுத்தது தேன்மொழி கையால் பூஜை ரூமில் வந்து விளக்கத்தை வைக்கிறாங்க. அப்போ வந்து தேன்மொழி வந்து அவங்க சக்தியை பார்க்கும்போது சக்தி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு
தேன்மொழி, நீ எதை நினச்சி நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேன்மொழி வந்து சரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரிம்மா நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது தேன்மொழியும் மனவும் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ தேன்மொழி அழுதுட்டு இருக்கும்போது மன வந்து அவங்களுக்கு ஆறுதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜீவாவை தான் காட்டுறாங்க. ஏற்கனவே இங்கே அடுத்தடுத்து பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் அகிலாவால் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா மனம் மட்டும் தான் நல்லவன்னு சொல்லிட்டு அவங்களாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனவுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கவும் அகிலாவால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா தேன்மொழி அண்ணியும் சரி சுமதி, அதாவது அவங்க அம்மா சுமதியும் சரி ரொம்பவே அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அப்பதான் வந்து அங்கே போகிறாங்க. பேங்குக்கு போனதுமே நான் கையெழுத்து போடணும்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே அப்படிலாம் ஒன்றும் போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கும்போது என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, ஃபோனை பண்ணி உடனடியாக வான்னு சொன்னீங்க அப்படிங்கவும் அதுதான் உங்கள் பேரை 3 பேரும் அதாவது கையெழுத்து போட்டுட்டாங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்காக ஃபோன் பண்ணி உங்களை வர சொல்ல போகிறோம், நீங்கள் ஒன்றும் கையெழுத்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அப்பத்தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே தேவி வந்து அப்பத்தாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அப்பத்தா நீ இல்லாத நேரத்தில் இந்த தேன்மொழி வந்து விளக்கத்திட்டா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே அப்பத்தான் அதிர்ச்சி அடைகிறாங்க. சக்தின்னு சொல்லி கூப்பிடும் போது உடனே சக்தி ஓடி வராங்க. சொல்லுங்கத்த வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் வந்து அவள் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், ஆனால் நான் போனதுக்கு அப்புறமா நீ விளக்கேற்று வச்சிருக்கிற, அப்போ இதெல்லாம் வந்து என்னை வேணும்னு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக டே ஜீவா இதெல்லாம் நீ தான் பண்ணியிருக்கிறியா, நீ தான் வந்து அதாவது பேங்குக்காரங்க வந்து என்னை கையெழுத்து போடுறதுக்காக கூப்பிட்ட மாதிரிக்கு நீ தான் இதெல்லாம் செட் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜீவாவோ ஆமாம் அப்பதான் நான் தான் என் ஃப்ரெண்டு மூலியமா வந்து ஃபோன் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிக்கு செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சக்தியை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் இல்லாத நேரத்தில் நீ என்னன்னா அவளை வந்து அழைச்சிட்டு போய் நீ விளக்கத்தை வச்சிருக்கிற, இங்கே பாரு இதெல்லாம் நல்லா இல்லை பத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து சக்தி இது சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, என்ன இருந்தாலும் சரி தான் அவங்க சின்ன சிறுசுங்க, அவங்க வாழ்க்கையை தொடங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் அதுதான் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சுதில்ல, அதை விட்டு தெலுங்கு அப்படிங்கும்போது என்னடி நீ எனக்கே புத்திமதி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கும்போது எங்கள் பாரடி சாந்தி முகூர்த்தமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்க சக்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது ஜீவா வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.